என்னெல்லாம் வந்து பொய் செய்தி வந்திருக்குது அப்படின்றது ஒரு லிஸ்டே இப்போ வந்துருச்சு. கிண்டல போட்டு விட்டு இருந்தாங்க இல்லையா, 28 தலித் எம்எல்ஏக்களை பொது தொகுதியில போட்டு வெற்றி பெற்றாங்க. அது உண்மை இல்லை. கீர்த்தனா தான் முதல் பெண் அமைச்சர். இப்ப ஜெயலலிதா சமீபத்திய உதாரணம். அப்படி இருக்கும்போது அவங்க முதலமைச்சராகவே இருந்திருக்கிறாங்க. ஆமா, கீர்த்தனா தான் முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு. அடுத்தது எல்லாம் ஏழைகளா இருக்கிறாங்க. பார்த்தா 77 கோடீஸ்வர வேட்பாளர்கள் இருக்காங்க. ராயபுரம் எம்எல்ஏ ஆட்டோ ஓட்டுநர்னு சொன்னாங்க. அவர் 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இவர்கள் எப்படியெல்லாம் வந்து பொய் செய்தியை கொண்டு போறாங்க. பின்னாடி இருக்கிற டவலை மாத்திட்டாரு, மதிய உணவை கொண்டு வந்து சாப்பிட்றாரு. இப்ப ஆபீஸ் போறவங்க எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு தியாகமா? அப்புறம் வந்து கல்வி தகுதியை பற்றி பொய்யான தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. 60க்கும் மேற்பட்டவர்கள். ஆமா, அந்த ஹிந்துல அந்த ரிப்போர்ட் படியே பார்த்தீங்கன்னா 126 எம்எல்ஏக்கள் வருது. 5 ஐஐடி, அப்புறம் வந்து 8 டாக்டரு எல்லாம் கூட்டினீங்கன்னா 126. ஜெயிச்சதே 107 தான். அப்ப இந்த பொய் செய்திகளை இவர்கள் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது பரவ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதை வந்து நம்பி ஒரு ஆங்கில நாளிதழே அதை வெளியிட்டு இருக்கிறாங்க.